வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேட்னஸ் சேனல்ல இருந்து ஜல்லிக்கட்டு கமெண்ட்ரி காமெடி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், கேப்டன்ஸின் இனிய பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், ஜல்லிக்கட்டுக்கு கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணலாமாப்பான்னு. உடனே ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அது மஞ்சூரட்டு கமெண்ட்ரி தான், ஆனால் கமெண்ட்ரி மட்டும்தான் இருக்கும், மஞ்சூரட்டு இருக்காது. ஏன்னா மஞ்சூரட்டுக்காண்டி நான் ஒரு மாடு ஒன்று வரைஞ்சேன். அதை பார்க்கறதுக்கு கழுத புள்ளிக்கு கொம்பு வச்ச மாதிரி இருக்கு. இப்போதைக்கு கமெண்ட்ரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் என் கூட உட்காந்துருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மை கோ கமெண்டேட்டர், பிலவுட் டேடி, எக்ஸ் ரவுடி, மேஸ்டர் முத்துக்கருப்பன். செல்லக்குட்டி, இது அப்பா. வெறும் அப்பான்னு சொன்னா பட்டு போகுது, எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற? அட வச்சுக்கப்பா, உனக்கு இல்லாத பில்டப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஓ பக்கத்தில் இருக்காரு லெஜண்ட், அவரை ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. லெஜண்டா சொல்லாமல் இருப்போம்மா, இப்போ சொல்கிறேன் பாரு. என் பக்கத்தில் இருக்கவர் வேற யாரும் இல்லை, மாண்புமிகு இந்திய பிரதமர். என்னடா? அட இருப்பா, சொல்லி முடிக்கிறேன். இந்திய பிரதமர் அவர்களை கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் கூப்பிடலை. இருக்கவே இருக்க நம்ம அன்பு மாமா, ஹாலிவுட்லாம் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்த மாடுபிடி வீரர், மக்கள் செல்வம், தானோஸ் அவர்கள். மாடுபிடி வீரரா? ஏலே ஏம்ல இந்த அநியாயம் பண்ணுறிய? நான் என்னைக்குலே மாடு பிடிச்சேன். அட நடிக்காதீங்க மாமா, ஒரு நாள் நீங்க மாடு பிடிச்ச மாதிரி போட்டாவ நான் பார்த்தேன். ஏலே அது மாடு கூட்டு போனதுல அதுவும் மாடு பிடி வீரன்னு ஒண்ணா? அதானே பார்த்தேன். இந்த ஆளு கடத்துக்கெல்லாம் மாடை பிடிச்சா ஆட்டுக்குட்டி பாரில இருக்கு. ஏலே முத்துக்கருப்பா, என்னலே பாடி சேம் பண்றியா? சொட்டை தெரிச்சிரும். எது சொட்டையா? சரி, அதுக்கு சரி சரி, அது கிடக்கட்டும். ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம்டே. ஆனா ஏதோ உறுதிமொழியெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம கேட்டோம்ஸ்ல கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மாடு அவுத்துடுனே. எப்பா ஏன் இது கோயில் மாடு, யாரும் பிடிக்க கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான்டா அப்படிதான்டா. 63 பிடிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன்டா வாழை பிடிக்கிற? நாரிக்கு பிடுவேன். எப்பா கத்தி கத்தி தொண்டையை வலிக்குதுப்பா, யாராவது கலர் கொண்டு வாங்கப்பா. எது கலரா? டேய், ஒரு பாட்டுக்கு தானே கமெண்ட்ரி கொடுத்த? ஆனா சும்மா இருப்பா, தொண்டை வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். பாரதேசிடாய், கலர் வாங்கி குடிக்கிறதுக்காகவே கமெண்ட்ரிக்கு வந்துருக்கோல இருக்கு. அப்புறம் அடுத்ததாக வரப்போற மாடு, இதுவும் கோயில் மாடு தான். இதை யாரும் பிடிச்சி விடாதீங்க. நோட்டிக்கு பிடிவேன், தள்ளிப்படா. போயிடுச்சா? ஏலே ஏம்ல சிரிக்கிற? அது கோயில் மாடு கிடையாது, எங்கோட்டு மாடு. இப்ப பிரைஸ் எங்களுக்கு தான். எப்படி? ஏலே திருட்டு முதியல என்னல இது? இதுல என்ன கூட வந்து நிக்க வச்சிருக்கீங்க? நீங்களே நாசமா தானே போவீங்க. ஆளவனுங்களே, நான் கிளம்புதேன். மாமா மாமா கோச்சுக்காதீங்க மாமா, சும்மா பிராங்க் பண்ணா, இதுக்கே கோச்சுக்கிட்டா அப்படியே. ஏலே என்னலே பிராங்கு? யோ பச்சா, அது கோயில் பாடுதாயா, எங்க வீட்டுல பாடே கிடையாது, தாத்த எருபாடு தவிர. ஓ, என்னைய பிராங்க் பண்ணிக்கலாலே? யாருல இவங்க? சரி, அடுத்த மாடா அவுத்து விடுங்க. சூரக்கோட்டை தலைவர் அண்ணாத்தி என்கிற காளையன் மாடு. மாட்டுக்கு பிரைஸ் பார்த்துங்கப்பா, ஒரு தங்க காசு. முடிஞ்சா பிடிச்சுக்க, முடிஞ்சா பிடிச்சுக்க. என்னடா பிடிச்சு விட்டாங்க? பாடு பிடி பாடு. வாயா வாயா, வந்து பிரைஸ் வைக்கையா. அடுத்து தேனி மாவட்டம் கொடுவலாரப்பட்டி கிராமம், தூக்குத்துறையோட மாடு. நிப்பாட்டு போட்டு. யோ என்ன சண்டா? என்னங்க அது மாட்டுக்கு பிரைஸ் தங்க காசு, நீங்க இப்ப சாதா காசு கொடுக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, காளையனோட தங்கச்சி பேர் வந்து தங்க மீனாட்சி. அந்த புள்ள கையால கொடுத்த காசுங்கிறதுனால காசு, அவ்வளவுதான். டாடா, பொங்கல் வாழ்த்துக்கள். யோ என்ன அது பகல் கொள்ளையா இருக்கு? தூக்குத்துறையோட மாடு, ஒரு சைக்கிள். முடிஞ்சா தொட்டுப்பார். அப்படிதான் இப்படி 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 இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி. மாடு வெற்றி பெற்றது. ஏல என்னலே சொல்லுத? அந்த பையன் நல்லா தானே பிடிச்சாப்ல. ஆனா எங்க பிடிச்சாரு? அதான் விட்டுட்டாரு. ஏன் மாடு 3 சுத்து சுத்து இருந்துச்சு. 3 சுத்தா? அதெல்லாம் இங்க பத்தாது, 30 சுத்து சுத்தணும். 30 சுத்தா? 2 செத்து போகுங்க. என்னலே இது? அட நம்ம ரூல்ஸே வேற மாமா.
30 சுத்துக்கு தான் பிரைஸ். இப்போ 3 சுத்துனா சுத்துக்கு வெறும் படுத்துரும். பொங்கல் வாழ்த்து மட்டுமே. ஆனாலும் இம்புட்டு மண்டக்கணம் பிடிச்சி அலையாதியலே. அடுத்து மதுரை தளபதி வெற்றிமாறனோட பாடு. பரிசு பொருள் அவர் யூஸ் பண்ண பழைய புல்லட்டு, ஆலப்புறம் தமிழம் பாட்டில் மிச்சப்பட்ட கலர் கொல்லப்படி. எது லே என்னலே பிரைஸ் இதெல்லாம்? அட இதான் பிரைஸ், கொஞ்சம் சும்மா இருங்க. தொட்டுப்பார், முடிஞ்சா தொட்டுப்பார். அடேங்கப்பா மாடு எப்படி விளையாடு பாரியா. இந்த 63 நீ எல்லாம் ஒரு இலவுக்கு லாய்க்கல ஓடி போயிரு. அடேங்கப்பா அருமையான பாடுப்பா. பாடு வெற்றி பெற்றது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சொக்கம்பட்டி கிராமம் வேல்பாண்டியனோட மாடு. பரிசு 2 அருவா, 1 கட்டு கரும்பு, கடிக்காத 2 எறும்பு. என்ன எறும்பா அது எதுக்குலே? இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. அதுக்காண்டியா இருக்குமா? டா பாடு வெற்றி பெற்றது. ஏப்பா என்ன பாடுறிய? ஆமா அப்படியே வெற்றி பெற்ற மட்டும் நீ கொடுக்குறது பிரைஸ். என்ன அந்த 63 கம்நாட்டினே இந்தாடா கோயில் மாடு மட்டும் போய் பிடிச்சியல்ல, இதை பிடிக்க வேண்டியதாடா. யாரே அந்த 63? திட்டாதலே. அம்மா யாருல இந்த பைய? எவனுக்குல நிக்கிறேன்? நானும் ரொம்ப நேரமா தேடுதேன், ஆளே காணோம். நான் அவனுக்குலாம் நிக்கிறேன். அடுத்த மாடு. அடுத்து பி ராமானுஜம் அவர்களோட பாடு. யோ என்ன அது எருமாட ஓட்டி வச்சிருக்க? யோ அதெல்லாம் இவரு இல்லையா போயாக்கிட்டு. ஏல ராமானுஜம் என்னல இது? இந்த பைய கூட ஒரே சிரிப்பு தான் போ. அடுத்து பழனி டிஎஸ்பி ஆறுசாமியோட மாடு. பரிசு பார்த்தீங்கன்னா 1 பாக்கெட் மிளகாப்பொடி, 1 டிஃபன் பாக்ஸ். முடிஞ்சா தொட்டுப்பார். ஸ்கூல்ல ரன்னிங் வரணும் யோ கொடுக்குறது. தொட்டு பாடுறா தொட்டு பட்டு வாப்பியா? இதுக்கெல்லாம் பிரைஸ் கிடையாது. உனக்கு வெறும் பொங்கல் வாழ்த்து மட்டுதா. அதே 63 உனக்கும் பொங்கல் வாழ்த்து மட்டும்தான்டா. அடுத்து ஒட்டச்சத்திர விநாயகத்தோட பாடு. பரிசு பொருள் 1 பிளாக் டீ. ஏம்ல இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையாலே? இதுக்காக உசுர குத்து பிடிக்கலாம். நான் என்ன பாடுறது? பிரைஸ் இருக்கிறதா சொல்ல முடிய. அது சரி. ஆமா பொங்கல்லாம் எப்படி போச்சு? அட அதையே ஞாபகப்படுத்துற சும்மா ராக்கிட்டு. ஏம்ல என்னாச்சு? பொங்க அன்னைக்கு சக்கரை பொங்கல் ஒரு கிட்டி தந்தா என் பொண்டாட்டி. வாயிலே வைக்க முடியல. என்னடி இதுன்னு கேட்டா, 3ஆவது வருஷம் ரேஷன் கடையில் வாங்கின வெள்ளத்தை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காயா. என்னலே சொல்லுதே, அது அப்பவே வாயில வைக்க முடியாது. அது இன்னைக்கு உருகி போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு. 63 உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வந்தேன்னு போய் வவுந்து விடுவேன். யார் அந்த 63? யாராவே 63? ரொம்ப நேரமா நீ கத்திக்கிட்டே இருக்க, நாடு பாத்துக்கிட்டே இருக்க. எப்படி காட? அதோ அந்த காவல்துறை பேரி கட்டுக்கிட்ட நிக்கிறானே அவனே. யாரு தடியாக்கி ஒருத்தர் இருக்கிறாளே அவளா? அவன் தான் அந்த 63 பரதேசி தான். ஆட கூப்பிட்ட கபிலாட்டி அவன் பாடுபடி வீரரே கிடையாதுடா. பின்ன அவன் குளிப்பி ஏசி விக்க வந்து வட கேட்டா. ஐயோ என்ன சொல்ற? ஆனா ரெண்டும் ஒரே கலர் மாதிரி இருக்கு. அடவோ புலி வெடிக்க, அது வேற கலர் இது வேற கலர். நீ அடுத்த பாட விடு. அடுத்து தெக்கூர் சிவசாமியோட மாடப்பா. பரிசு பொருள் 1 மஞ்சள் பைய, 2 மரண உருண்டை. மாட்டை புடிச்சுக்கோ, மரண உருண்டையை வாங்கிக்க. ஏப்பா பாடெல்லாம் சுத்து பாடா இருக்கு இருக்கு. அப்படியா 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 அடேங்கப்பா, சரியான மஞ்சள் பை பிள்ளைப்பா. கொடுங்க. மாடு புடி மாடு, மாடு புடி மாடு. வாயா வாயா அந்த பிரைஸ் வாங்கிக்க. 7 நம்பர் டீஷர்ட். இந்த 2 மரண உருண்டை. பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன வெடிக்குது? ஏலே அவன் செத்துட்டாம்ல. ஏன்? ஐயோ சும்மா தான் தூக்கி போட்டேன். ஏலே மரண உன்னைய போட்டு கொன்னுட்டீங்களே அப்படி மாடு. ஐயோ யாரு இவத? போலீஸ் இங்க வாங்க, இவங்கள புடிங்க. ஐயோ நான் இல்லங்க. வீடியோ நல்லா இருந்ததுங்க. இந்த ஜல்லிக்கட்டுலயே நம்ம பார்த்தோன்னா இந்த கமெண்ட்ரி தான் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாடு பிடிக்கிறது அது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் கமெண்ட்ரியில அவனுக்கு சொல்றது, பேசுறது, கடுப்பாய் கத்துறது, சண்டை போட்டு இது ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்னடா பண்றாங்க அவங்க, யாரா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஸ்பீச் தான் அந்த கலகலன்னு ஆகுறது, நமக்கு அப்படி ஏறும். அவங்க கத்துறது அந்த மாதிரி இருக்கும். ஆமா அவங்க பேசுறதே தனி ரகம் தான். அது அந்த வாய்ஸ் அந்த டோனே வேற மாதிரி இருக்கும். அவங்க சொல்றதுலேயே மாடு பிடிக்காதவங்க கூட பிடிக்கிறதுக்கு ஓடிடும். அந்த மாதிரி நம்மளை போட்டு புஷ் பண்ணிடுவாங்க. இறங்கி அப்படியா வந்துச்சரி அப்படியா அப்படின்னும் போது நம்மளுக்கு நம்ம பிடிக்கலாத ஓரமா பயந்து இருந்தா கூட போய் பிடிச்சிரும். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சில பேர் காமெடி எல்லாம் பேசுவாங்க, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா சில மாடுலாம் வந்து வர உள்ளே இருக்கும். ஐயோ என்ன வருமா வராது அவன் மாடு அப்படியே எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டு கடுப்புலாவாங்க. அதெல்லாம் செமையா இருக்கும். நீங்க அந்த கமெண்ட்ரி மட்டும் தனியா நோட் பண்ணி பாருங்க, பயங்கர பண்ணாதான் இருக்கும். இவங்களாம் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் எதுவும் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.